Hello friends, நான் உங்கள் ஐஸ்ரா ரேசிங் ஹோமர் பிஜன் சேனல் த பெஸ்ட் பேட் ஆஃப் ப்ளூ வயாகரா இன் பிஜன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ வயாகராவில் ஷார்ட் டு லாங் பக்காவே வந்து சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் லைனேஜ் பேட் இது. ஸோ இந்த பேட்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சிக்ஸ் சரிங்களா, கரெக்டான ஒரு பேரிங்கை பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக 100% பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக பண்ணோம். இதில் வந்து சில பல மார்க்கிங் போன வீடியோலலாம் வந்து சொல்லியிருப்பேன். இந்த விங்காக இருக்கட்டும், அதாவது வந்து விங்கினுடைய அந்த டிப்பிலும் சரி, அதே மாதிரி இந்த விங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் பிளாக்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளூ வயாகரால ஒரு சில விஷயங்கள் உண்டு. டெயில் அண்ட் விங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஷோ பண்ணுற மாதிரி இந்த இடங்களெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது நோட்டீஸ் பண்ணுங்கள். அதோடு கூட இந்த விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10வது கல்லி 9வது கல்லி 8வது கல்லி 7வது கல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 9 8 இது 3 வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். 9வது கல்லி மட்டும் மைல்டாக கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கும். ஆனால் 7வது கல்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதோடு கூட இந்த நோஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்ட் இன் ஷேப் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹார்ட் மாதிரி ஈஸியாக நம்ம டயக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ்ஸு இதனுடைய ஐசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ளூ வயாகரால கோல்டன் ரெட்டு தான் இருக்கும், இல்லை கோல்டன் ப்ரௌன் ரெட்டு. இந்த மாதிரி ஐசைன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. கிராவலையெல்லாம் இருக்குது, நிறைய ஐசைன் இருக்குது, எல்லோ சைனு கிராவலை ஐசைன் இருக்குது. பட் இந்த ஐசைன் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆஃப் ஐசைன், கோல்டன் ப்ரௌன் ரெட் வந்து நல்ல பெஸ்ட் ஆஃப் ஐசைனு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்ட் பேர்டு தான். புறா வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேர்டு இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரிஜினாலிட்டியாக வந்து ஒவ்வொரு பேடையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேரிங் பண்ணி கட்டாயமாக நீங்கள் வச்சு அதிலேருந்து சிக்கு எடுத்து வச்சு பண்ணிங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ரிசல்ட். பெஸ்ட் உங்கள் லாஃப்ட்லேயும் சரி உங்கள் கிளப்லேயும் சரி உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஒரு 3 to 4 ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃப்ளை பண்ணும், கண் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பேடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக பார்த்து நீங்கள் ஐசைனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஒரு லைனேஜாக இருக்கட்டும், ஒரிஜினாலிட்டியாக பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணி நீங்கள் பேடை எடுத்து பேரிங் பண்ணி வச்சு பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம ஐஸ்ரா ரேசிங் ஹோமர் பிஜன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஐசைன்ஸு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த மாதிரி மோஸ்ட்டாக போட்டிருக்கேன். எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்